ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அக்டோபர் 2 மகளிர் இலவச பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்ற முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். தாய்மானவன், இந்த விரிவாக்கம் மூலமா என்னென்ன பயன்கள் மேலும் கிடைக்கப்பெறும், உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். தமிழகம் முழுவதும் மகளிர் விலையில்லா பயணம் மேற்கொள்ளக்கூடிய வெற்றி பயண திட்டத்துடைய விரிவாக்கம் என்பது அக்டோபர் 2 முதல் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தமிழகம் முழுவதும் எத்தனை பேருந்துகள்ல பெண்கள் இந்த விலையில்லாம பயணம் மேற்கொள்ள முடியும், எவ்வளவு பேர் பயன்பெறுவாங்க என்பது தொடர்பாக போக்குவரத்துறை தகவலை கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில வெற்றி பயண திட்டம் என்ற பெயர்ல மகளிர் விலையில்லாம பயணம் மேற்கொள்ளக்கூடிய வசதியாக எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் ரக பேருந்துகளும் திட்டத்துல இணைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அந்த வகையில் அக்டோபர் 2 முதல் வெற்றி பயண திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் 12,341 பேருந்துகள்ல பெண்கள் விலையில்லாம பயணம் மேற்கொள்ள முடியும். தற்போதைய நிலையில விலையில்லா பயண திட்டத்துல 7,700 சாதாரண பேருந்துகள் மட்டும்தான் பயணம் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு சூழல்ல தற்போது வரை தினசரி 75 லட்சம் பெண்கள் திருநங்கர்கள் பயனடைந்து வராங்க. இப்படிப்பட்ட நிலையில பெண்கள் விலையில்லா பயணம் மேற்கொள்ளக்கூடிய எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் LSS பேருந்துகள் என கூடுதலா 4,641 பேருந்துகளை இந்த திட்டத்தின் மூலமாக இணைத்து அக்டோபர் 2 முதல் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கு போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பயண திட்டம் தொடர்பான விரிவான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநகரம் மற்றும் நகர பகுதிகளில் இயங்கக்கூடிய சாதாரண எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், LSS பேருந்துகள், டீலக்ஸ் பேருந்துகள், மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய புறநகர் மொஃபசல் சாதாரண கட்டண பேருந்துகள், மலைப்பகுதிகளில் பேருந்துகள் என இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் விலையில்லாம பயணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த வெற்றி பயண திட்டத்தினுடைய விரிவாக்கத்தின் மூலமா தினசரி 25 லட்சம் பெண்கள் கூடுதலா பயனடைவாங்க அப்படின்றத போக்குவரத்துறை கணிச்சிருக்கிறாங்க. எனவே மொத்தமாக தினசரி 1 கோடி பெண்கள் பலன் பெறுவாங்க அப்படின்றதும் போக்குவரத்துறையுடைய கணிப்பா இருக்குது. இந்த இலவச பயண திட்டத்திற்காக ஆண்டு நிதி ஒதுக்கீடு சுமார் 4,400 கோடியாக இருக்கக்கூடிய நிலையில் இது 6,000 கோடியாக உயர்த்தப்பட இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 அரசு போக்குவரத்து கழகங்கள்ல சுமார் 21,527 பேருந்துகள் இயக்கப்படுது. அதுல 12,341 பேருந்துகளை பெண்கள் விலையில்லாம பயணம் மேற்கொள்ள முடியும். இதுல குறிப்பா MTC பேருந்துகள், சென்னையில இயக்கப்படக்கூடிய அந்த MTC பேருந்துகளை பொறுத்த மட்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் தரப்புல 687 வழித்தடங்கள்ல 4,613 பேருந்துகள் தினசரி இயக்கப்படுது. நாளொன்றுக்கு ஒரு பேருந்து பார்த்தோம்னா 252 கிலோமீட்டர் வீதம் தினசரி சராசரியாக 35 லட்சம் பேர் இந்த பேருந்துகள்ல பயணம் மேற்கொள்றாங்க. தற்போது பெண்கள் விலையில்லா பயண திட்டத்தின் மூலமாக M2C மூலம் இயங்கக்கூடிய 1,720 சாதாரண பேருந்துகள் மூலமாக தினசரி 18 லட்சம் பேர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இதுல 12,50 லட்சம் பேர் பெண்கள் விலையில்லாம பயணம் மேற்கொள்றாங்க. தற்போது அக்டோபர் 2 இந்த வெற்றி பயண திட்டத்துடைய விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய பட்சத்துல இந்த மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இயக்கப்படக்கூடிய 1,720 சாதாரண பேருந்துகள், 1,913 டீலக்ஸ் பேருந்துகள், எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் என மொத்தமாக 3,633 பேருந்துகள்ல இந்த வெற்றி பயண திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. 755 மின்சார பேருந்துகள் மற்றும் 255 AC பேருந்துகள் என 980 பேருந்துகள்ல பெண்கள் பயணம் மேற்கொண்டால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.